ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கல்யாண சாப்பாடுல நீங்க ருசிச்சு சாப்பிட்டுருப்பீங்க. எண்ணெய் கத்திரிக்காய் கார வத்த குழம்பு செய்ய போறோம், பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, பார்த்துக்கோங்க. முதல்ல குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சிப்போம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை பருப்பு போடுங்க. 2 ஸ்பூன் உளுந்து போடணும். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 3 காஞ்ச மிளகாய், 6 இல்லைன்னா 7 பூண்டு பல், 4 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 2 தேங்காய் பத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. வானல்ல எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காயை வதக்கி வேத்து வச்சுக்கோங்க. ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போடுங்க. கடுகு பொரிந்ததும் மணத்தக்காளி வத்தல் போடுங்க. வத்தல் லைட்டாக வதங்கினோடனே அதில் பூண்டை போட்டு வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வதக்கி வச்ச எண்ணெய் கத்திரிக்காயை போட்டு நல்லா கலக்குங்க. 1 கப் புளி கரைசல் போட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு மிளகாய் தூள் போட்டு கலந்து விடுங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கோங்க. மீண்டும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிக்கும் போது 1 கப் நல்ல எண்ணெய் ஊற்றுங்க. அது நல்லா கலந்து விடுங்க. சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் our சேனல்.